என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், பஞ்சபக்ஷியில் ஒவ்வொரு ராசியின் குணநலங்களை பார்க்கலாம். பஞ்சபக்ஷியில் பஞ்சபூதங்களை தன்மையை அற்புதமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பஞ்ச பட்சியை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பட்சியை கொடுத்துருக்காங்க. இந்த பட்சி தெய்வத்தை வச்சு நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் விரைவில் ஈடேறதுக்கான பாதுகாப்பு கவசத்தோடு இந்த பட்சியுடைய கவசத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பட்சி கவசம் என்பது சாதாரணமாகப்பட்டதல்ல, சித்தர்களும் கையாண்ட ஒரு பட்சி கவசம்தான். இந்த பட்சி கவசத்தில் இப்போ மேசராசின்னு எடுத்துக்கங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசி ஆகாது. ஏன் விருச்சிக ராசி ஆகாதுன்னா, இந்த விருச்சிகத்தில் தான் கோழி இருக்குது. அப்போ கருடனுக்கு கோழிக்கு ஆகுமா? அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் பாருங்கள், யாராவது மேசராசிக்காரங்க யாராவது இருந்தாலும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பயம் வந்துடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு கண்ட ஒரு பயம் தன்னால் வந்துடும். இதிலே பேர் அமைப்பும் இருக்குது. ஒவ்வொரு பேருக்காரங்க இன்னொரு பேரை கேட்டாவே சம்மந்தமே இருக்காது. அவங்கள முன்ன பொண்ணை பார்த்துருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ஒரு பயம் வரும், இல்லை ஒரு வெறுப்புத்தன்மை வரும். காரணம் இதெல்லாம் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் இந்த விஷயமெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க சொன்னால் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஆனால் மேசராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்கிட்ட என்ன சக்தி இருக்குது, அவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குது, அந்த விஷயம் தனக்கு ஆகுமா என்று தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்குவாங்க. தனக்கு சாதகமாக சில விஷயங்களை பயன்படுத்திக்குவாங்க. அப்போ இந்த மேசராசிக்காரங்க என்ன செய்வாங்க, உடனே தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உடனே மற்றவங்களுடைய எண்ணங்களையும் மற்றவங்களுடைய செயல்களையும் தீர விசாரித்து ஆராய்ச்சி பக்குவமாக கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டு ஆராய்ச்சி செஞ்சு அதை கண்டிப்பாக அதை எடுத்துக்குவாங்க. நல்ல அறிவுபூர்வமான ஆற்றல் மிக்கவங்க. இந்த மேசராசிக்காரங்க மேசலக்கணக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சிறிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாதுங்க. கண்டிப்பாக அந்த குறைபாடுகள் 100க்கு 200% உங்கள் ஜனனகால ஜாதக அடிப்படையில் அதை நிவர்த்தி செய்ய முடியும். பஞ்சபக்ஷி பூஜையில் அது இருக்குது. இந்த மேசராசிக்காரங்க நெத்தியில் சந்தனம் வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய நினைவு ஆற்றல், நினைவு அலைகள் ஒரே நேர்கோட்டில் சென்று உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தின் மூலம் உங்களுக்கு தரும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்